ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங் சர்வர் கிளைண்ட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கிளஸ்டர் கம்ப்யூட்டிங். லாஸ்ட் வீக் நம்ம போட்டிருந்தோம். நம்ம குருஜி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நேற்று வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். என்னுடைய சின்ன பர்சனல் திங்ஸு. என்னுடைய மதர் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது 6th அன்னைக்கு, டே பிஃபோர்னால் ஒரு வாரம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. ஸோ நான் அது கொஞ்சம் ஃபெட்டப்பில் இருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அவர் என்னுடைய குருஜி ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதாவது குருஜின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மீக குருஜி இல்லை, இவர் கம்ப்யூட்டர் குருஜி. ஸோ எதுக்கு நான் வந்து என்னுடைய பர்சனல் திங்ஸும் இங்கே சொல்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட் இஸ் நாட் ஃபார் ஆல். இந்த இதில் வந்து நான் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி இது பண்ணுங்கள், இது வந்து இதனால் எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து எனக்கு வெரி க்ளோஸாக இருக்கவங்க மட்டும் தான் அதை வாட்ச் பண்ணணுன்னே நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி இது வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு பேக்கப் எடுத்து வைக்க முடியாது. அதே மாதிரி பின்னாடி யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாரு, அவருக்கு நான் அதை சென்ட் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னாப்பா அந்த வீடியோவில் இருக்க பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய மெயின் கான்செப்ட் அதுதான். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் இதை பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ என்னை பற்றி மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் விஷயங்களும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுவேன் இதில். அதனால் இல்லைனா இது கொஞ்சம் போர் அடிக்கிறாமல் தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எதை சொன்னாலும் சரி ஞாபகம் இருக்கும். அதனால தான் சொல்கிறது. என்னுடைய குருஜி எனக்கு அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர் குருஜிக்கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன பண்ணலாம் அப்படின்னதுக்கு, இந்த மாதிரி இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். ஹீ இஸ் வெரி பிஸி. பட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் பேசினார். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வயசு 35, எனக்கு 45. ஸோ அவர்னால நான் சார் தான் பேசுவேன். அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவேன். அவர்கிட்ட அவரு கொஞ்சம் சொல்லும்போது, இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருந்தீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ வந்து இந்த வாரமும் போட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் மூட் அவுட்டாக இருக்குது எனக்கு, மதர் இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னது. இல்லை நீங்கள் வீடியோ போடுங்க, இதில் எதுலேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொன்னார். சரி, நம்ம குருஜி சொல்லும்போது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம மனசு எதுக்கு சொல்லணும்னா, நம்ம மைண்டு சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் சின்ன வயசுன்னு பார்க்கக்கூடாது, அவங்க நாலேஜ் வைஸாக. நான் ஒரு வீடியோவில் என்னுடைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அந்த நட்பை பற்றி போடும்போது ஒரு வீடியோ இருக்கும், என்னுடைய சேனல்லே இருக்கும். அதில் சொல்லியிருப்பேன், அது மாதிரி வயசு அதிகம் கம்மி கிடையாது, அவங்க நாலேஜ் அவங்க மெச்சூரிட்டி நம்மளோட அதிகமாக இருக்கும். அவர் சொன்னது நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். சரி சார் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணோம், நான் கொஞ்சமாவது அன்றைக்கி உட்காரணும், அதுக்கு உண்டான ரெக்கார்டிங் ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது என் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இஸ் ரைட் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் குருஜி, உங்களை நினச்சிக்கிட்டே நான் அந்த வீடியோ போகிறேன். எனிவே, கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ வந்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி மேக்ஸிமம் அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலர் சிஸ்டமில் இருந்த இதில் ரிலேட்டடு ஜாபில் இருப்பீங்க, ஒரு சிலர் நான் சிஸ்டம்லேயும் இருப்பீங்க. இப்போது கம்ப்யூட்டர் டிவிஷனில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போனால் என்ன பண்ணுவோம், ஒரு ஜாபுன்னு போனீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் அப்படின்னா போவீங்க, இல்லை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக போவீங்க. அதில் உள்ளே போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 years அதில் இருப்பீங்க, அப்படியே லாங் பேக் இருப்பீங்க. என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகிடுங்க, அதுலேருந்து வந்துடுங்க, சரியா? இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மின் சார், சரியா? இப்போது கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்காக நம்ம பேசுகிறோம். அதில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க, ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒரு அட்மினாக இருக்கிறீங்க, அதாவது சிஸ்டம் அட்மினாக இருக்கீங்க, சர்வர் அட்மின் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுது, நீங்கள் போகிறீங்க, அது அப்படியே மெதுவாக க்ரோ ஆகிட்டே போகுது. இப்போ க்ரோ ஆகும்போது என்ன ஆகும், அங்கே ஒரு வெப் சர்வர் இருக்குது, சரியா? அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. வெப் சர்வருக்கு அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வெப் சர்வர் இருக்குது, அந்த வெப் சர்வருக்கு கீழே வந்து நிறைய பேர் யூசர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், லாகின் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, சரியா? அது ப்ரௌசரில் வந்து இது பண்ணுவாங்க, ஒரு ஐபி அட்ரஸை வச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாமே ஜென்ரலாக நடந்துகிட்ருக்குவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ட்ரி போட்டு டேட்டா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் டக்குன்னு ஸ்டக் ஆகும். சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரன் டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய என்ட்ரி உள்ளே போட்டு அதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே சர்வருடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது வேறு. அந்த ஸ்டாண்டலோன் என்ன இது கெப்பாசிட்டி இருக்கோ டக்குன்னு ஒரு சர்வர்ன்னும் போது அந்த சர்வரில் அதுவும் வெப் சர்வர் மூலிமா பண்ணும்போது அதில் ஒரு 100 பேர் ஒரு என்ட்ரி போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த 100 பேருடைய என்ட்ரி வந்து அந்த சர்வரில் போய் அது ஒரு பேக்கப்பாக ஸ்டோர் ஆகிட்ருக்கும். அதனுடைய ஆப் எல்லாமே வந்து சர்வரில் இருக்கும். உங்களுக்கு ஆப்ரேட் பார்த்தீங்கன்னா அதில் தான் இது வந்து வெறும் ஒரு மானிட்டர் மாதிரி தான். இங்கேருந்து நீங்கள் இன்புட் கொடுக்கலாம், அந்த இன்புட் ஆப்ரேட் ஆகி வர்றது உள்ளேருந்து அவுட்புட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிங்களா இல்லையா எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்தாலும் அதுவே 5 நிமிஷம் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் சம் டார்கெட். ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க, ஒரு கார்பரேட்னா டார்கெட் கொடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க வந்து இதை முடிச்சாகணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னு வச்சு, ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை ஒரு சிஸ்டம் அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி எது நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வைரஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் ரியல் டைம் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஸ்டம் திடீர்னு ஒர்க் ஆகாது, அந்த ஒரு மவுஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வந்து ஒரு ஓஎஸ் வந்து லோட் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி எது இருந்தாலும் யாரை கூப்பிடுவா, ஒரு காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை தான் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேவா? அதே வந்து சர்வர் பக்கம் இருக்கிறீங்கன்னா அப்படின்னா சர்வர் அட்மின் நீங்கள், சரியா? ஒரு இமேஜினேஷனுக்கு இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மெதுவாக சிஸ்டம் வந்து என்ன ஆகும், நீங்கள் இன்புட் கொஞ்சம் அதிகமாக கம்பெனியுடைய க்ரோத் அதிகமாக கிளைண்ட் அதிகமாகும். தட் மீன்ஸ் கிளைண்ட் மீன் யூசர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும், புது பீப்புள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிசி நீங்கள் லோட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வாட்டி ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னா 100 சிஸ்டமுக்கே சர்வரால் சப்போர்ட் பண்ண முடியலை. இதில் கம்பெனியோட க்ரோத்துன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஆளுங்களை போட்டு நம்ம பண்ணும்போது கம்பெனியோட அந்த சர்வருடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அ லாங் டைம் டு ரன். ஸோ இந்த டைமில் உங்களுடைய ஜாப் என்னவாக இருக்கும், உங்களை கூப்பிட்டு சார் சர்வர் வந்து இதாகலை, சர்வரில் நீங்கள் எங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னு சொன்னால் வாட் யூ வில் டூ? நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஒன்று சிஸ்டம்மை வந்து உங்களுடைய சர்வரை வந்து சர்வரை வந்து என்ன பண்ணலாம், சர்வருடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்னது, ஃபஸ்ட்டு இப்போது சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் என்னென்ன இருக்கும், ஒரு ரேம் இருக்குமா, ஒரு ஸ்டோரேஜ் இருக்குமா. ஸோ சர்வருடைய ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதனுடைய ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்போ ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து இது பண்ணுறீங்க, இப்போ அந்த மாதிரி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து ரேம் இங்கே சேஞ்ச் பண்ணி ரேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, கெப்பாசிட்டி ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ். இதுக்கு 2 பண்ணலாம் சார், 2 சாய்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சர்வரில், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எக்ஸிஸ்டிங் சர்வரில் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணலாம். அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங் சர்வரில் ஸ்கேல் அப் பண்ணலான்னா இப்போது வந்து ஒரு ரேமு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அது ஒன்றுமே இல்லை. அது கூட பண்ணிட்டோம் சார், நடக்கலை சார் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக எங்கே தோணுன்னா ப்ராசஸர். இது வந்து டூ காஸ்ட்லிங்க, ப்ராசஸர் கை வச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடும். பட் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா அப்போ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் பண்ண முடியும். இது வந்து நாட் ரெக்கமெண்டடுங்க, என்னுடைய சைட்லேருந்து சொல்கிறேன். ஒருவேளை இதை சீனியர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. ப்ராசஸரே இன்க்ரீஸ் பண்ணுறது கம்முன்னு வந்து இன்னொரு சிஸ்டமே வாங்கிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் ஸ்கேல் அப் சொன்னேன். இப்போ இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா ஸ்கேல் அவுட்டு. ஸ்கேல் அவுட்டுன்றது என்னென்னா இப்போ ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சிஸ்டம் இருக்குது, சேம் கான்ஃபிகரேஷன், அதே வெப்சைட் ஒன்று, அதே கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்குது. இன்னொரு சர்வர் வாங்கி போட்டு இன்னொன்று ஒர்க் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸ்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி ரெண்டுத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக யூஸ் பண்ணலாம்.
ஸோ நம்ம இப்போ பார்க்குற விஷயத்தில் இருக்கிற சர்வரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு ஸ்கேல் அப் இருக்குது. ஒரு எக்ஸிஸ்டிங் சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் கால் வந்து ஸ்கேல் அப்பு. நீங்கள் இல்லை சார் நான் நியூஸ் இதுவே போட்டுறேன், ஒரு சிஸ்டம் இதே மாதிரி போட்டுறேன் அப்படின்றது ஸ்கேல் அவுட். ஓகே, ஸ்கேல் அவுட் ஸ்கேல் இது வந்து க்ளவுட் டெர்மினாலஜிங்க, அதில் சொல்லிட்டு இருக்கேன் நான். இது எதுக்கு சொன்னேன் சார், இன்னும் க்ளவுடுக்கே போலையே சார் நீங்கள். இல்லை சார், மெயினாக வந்து இதை பண்ணுறது எதுக்குன்னா ஒரு பேஸ் கிரியேட் பண்ணால் தான் சார் க்ளவுடே புரியும். அதனால் ஸ்கேல் அப் ஸ்கேல் அவுட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ ஸ்கேல் அப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இட்ஸ் கால்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு வாங்க. அந்த வி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குங்க வெர்டிக்கல் ஸ்கேலிங். இன்னொன்று பார்த்தீங்க, அது ஸ்கேல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்கேல் பண்ணும்போது நீங்கள் இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றதுக்காக பண்ணுறது. அது இருக்கிறத வெர்டிக்கல், அது நீட்டமாக மேலே போகிற மாதிரி. இதே வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அது எப்படின்னா இதை விட்டுறீங்க, இன்னொன்று பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் இதே மாதிரி ஒன்று பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளமை சேலஞ்சை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க. இது எதுக்குன்னாங்க, ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சர்வர் வந்து பேக்கப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈக்குவலாக வந்து ஷேரிங்கில் இருக்கும். தட்ஸ் கால் லோட் பேலன்ஸ். நான் லோட் பேலன்ஸை பற்றி இப்போ நான் பேசலை, நான் அது போனால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். லோட் பேலன்சிங், இப்போ சிம்பிளாக லோட் பேலன்சிங்கிறதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, சரியா? ஒரு 2 பசங்க, ஒரு பையன் பிறக்கிறான். நல்லா ஏதோ வந்து ஒரு இதுவாக இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏர்னிங் மணி. இப்போ ஒரு பையன் இருக்கிறான், ஹஸ்பண்ட் ஒன்று சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போது அவருக்கு என்ன ஆகிடுது, இன்னும் 2 பசங்க பிறந்துடுறாங்க. இப்போ 2 பசங்க ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மொத்தம் 1+2 போது 3 பசங்க ஆகிட்டாங்க. இப்போது பழைய மாதிரி வந்து இவரால் பண்ண முடியுமா? அதே பணத்தை வச்சியும் அந்த இது பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணுவாங்க மிஸ்ஸஸ்ஸு, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது வந்து இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க, மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம வேலைக்கு போவோம், நம்ம கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க பாருங்கள். இந்த சப்போர்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த எடுத்துக்கிறது வந்து மானிட்டரி பேலன்சிங்னு வச்சுக்கோங்க. மானிட்டரி பேலன்ஸு, ஓகேவா? ஒரு பண விஷயமா பேலன்ஸ் பண்ணிடுறாங்க அவங்க. இங்கே சிஸ்டமில் பார்த்தா ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அது வந்து டவுன் ஆகிடுச்சு. இன்னொரு சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐபி, அது வந்து லோட் பேலன்சிங்கில் ஒரு ஐபி இது கொடுத்து அதில் டயல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பேலன்ஸ், ஒரு லோடு அதிகமாகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 100 சிஸ்டம் சொன்னேன்ல சார், இந்த 100 சிஸ்டம் என்ன ஆகிடும், மறுபடியும் இந்த அடுத்த 100 சிஸ்டம் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து எந்த சிஸ்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த சிஸ்டமுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லோட் பேலன்ஸ், அந்த ஐபி டயல் பண்ணும்போது அதுவே போய் அலோகேட் ஆகிக்கும். விச் சர்வர் இஸ் ஃப்ரீ தட் வில் பி ஆப்ரேட். அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் சர்வர் மூலிமா நம்ம பண்ண முடியும். மல்டிபிள் சர்வர் பண்ணுறதுனுடைய மெயின் யூஸ் இதுதான். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக பார்க்கறது என்ன, a group of servers provide same service, ஒரே சர்வீஸ் தான் பண்ணுது, சரி? அதனால் புரிஞ்சுக்கோங்க. வித் மல்டிபிள் சர்வர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லோட் பேலன்சிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சர்வர் அவர் பண்ணுறாரு, பண்ண முடியல, இன்னொரு சர்வர் அதை வச்சு, அதாவது ஒய்ஃப் அவங்க பண்ணி இன்னும் 2 பசங்க இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் சார் கிளஸ்டர். ஸோ a group of servers provide same service with multiple servers in a same location. ஒரு குரூப் ஒரு சர்வர்ஸை ஒரு குரூப் ஆஃப் சர்வர்ஸ் ப்ரொவைட் சேம் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் தான், வித் மல்டிபிள் சர்வர்ஸ் இன் த சேம் லொக்கேஷன். சரியா? ஒரு சர்வீஸை பண்ணுது, ஒரு இடத்துல பண்ணுது, ஆனால் 2, அதாவது மல்டிபிள்ன்றது ஒரு 2க்கு மேற்பட்ட, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, மல்டிபிள் சர்வீஸ் பண்ணுது. வேலை வந்து ஒரு வேலை தான், ஒரே இடத்துல தான், ஒரே வேலையை ஒரே இடத்துல 2 பேர் செய்கிறாங்க, அவ்வளோதாங்க விஷயம். சரியா? இப்போது ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம், அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் நான் உங்களை இது பண்ணுறேன். சரியா? இது வீடியோ அதிகமாகிடுச்சு, ஆக்சுவலி 10 மினிட்ஸில் போகணுன்னு தான் இப்போ பார்க்குறேன். நம்ம இதை பர்சனல் இதெல்லாம் பேசினாலும் ஒரு 2 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதை தெரிஞ்சுக்கணுன்ற இருக்கிறவங்களுக்கு தான். நீங்கள் உங்களுக்கு இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சரி?